விளங்குன மாதிரி தான் போங்க. எப்பா டேய் நீ திருந்துற ஐடியால இல்லையாப்பா? அடுத்த கேஸ் வாங்கணுமா? ஆல்ரெடி நேத்து தான் ஒரு கேஸ் வாங்கியிருக்கேன். அந்த கேஸே இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு, இன்னும் முடியல. அதுக்குள்ள அடுத்த கேஸ் வாங்க ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஓ இந்த மாதிரி தான் எல்லார்கிட்டயும் மண்டையை கொடுத்து மண்டையை கழு வாங்கிட்டு அதை வச்சு கேஸ் வாங்கிட்டு இருக்கியா? ஆனா ஒரு நடிப்பு நடிகர் தெரியுமா, இன்னசென்ட் மாதிரி எல்லா இலவையும் பண்ணிட்டு கடைசியில் ஒரு சாரி கேட்டுட்டு மக்களை ஏமாத்த ட்ரை பண்ற தெரியுமா? வேற லெவல்ரா. ஆனா நீ இப்ப யார்கிட்ட கொண்டு உன் மண்டையை கொடுத்துருக்க தெரியுமா? சாச்சனா. இந்த பொண்ணை பொறுத்தவரைக்கும் இந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா எச்சத்தனமா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே யூஸ் பண்ணி அக்கா அண்ணா அக்கா அண்ணா அண்ணா இது மட்டும் பண்ணுங்கண்ணா, அக்கா இதை மட்டும் பண்ணுங்கக்கா, இதை பொம்மையை மட்டும் எடுத்து கொடுத்துருங்களேன், அந்த பொம்மையை மட்டும் எடுத்து கொடுத்துருங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாரும் யூஸ் பண்ணி அந்த பொண்ணு இப்ப டாப் 4க்கு வந்துட்டு கடைசி கட்டத்தில் இருக்கு. இப்ப கடைசி கட்டமா அந்த பொண்ணு முதல் இடத்துக்கு போறதுக்காண்டி வீட்டுக்குள்ள ஒரு பிளான் போட்டு எல்லாரும் மண்டையும் கழுவிட்டு இருக்கா. பட் ஜெஃப்ரிக்கான மண்டையை மட்டும் கழுவ முடியல. ஜெஃப்ரி மட்டும் கொஞ்சம் ஸ்டெபிளா என்ன பண்றான், இல்ல கடைசி வந்தாச்சு 55 நாள் வரை ஆயிட்டு, இதுக்கப்புறம் நான் விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது, என்னோட கேம் மட்டும் தான் நான் ஆட முடியும், நான் என்ன மட்டும் தான் நம்புவேன், உன்னெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கேம் போட ஆரம்பிச்சான். அந்த கேம் போட ஆரம்பிச்சோன்னே சாச்சனாக்கு பயம் வந்து நேத்து நைட் என்ன பண்ணான்னா அருண் மண்டே போய் கழுவுறா, அப்புறம் என்ன நம்ம சிவகுமார் மண்டே போய் கழுவுறா, இவங்க 2 பேரும் மண்டையும் கழுவி உங்க பொம்மையை நான் எடுத்துறேன், உங்க பொம்மையை நான் எடுத்துறேன், என் பொம்மையை மட்டும் நீங்க எடுத்துருக்கேன்னு சொல்லி 2 பேர் மண்டையும் பிடிச்சி கழுவுறா. ஓகேவா, 2 பேர் மண்டையும் பிடிச்சி கழுவுறா. இந்த இடத்துல எப்படியாச்சும் ஜெஃப்ரி அவுட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ரயானை கூட்டு உட்கார வச்சு ரயான் மண்டையை கழுவிட்டு இருக்கா. எப்பா நேற்று தான் ஒரு கேஸ் வாங்கினேன், ஆல்ரெடி அந்த கேஸ் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அந்த கேஸ் எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே தான் முடியும். ஏன்னா நீ வீட்டுக்குள்ள அதிகபட்ச பொய்யா சொல்லிட்டு சுற்றுற, வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு இன்னசென்ட் மாதிரி அப்படி எல்லார்ட்டையும் ஒரு நடிப்பை போட்டுட்டு ஒரு மன்னிப்பை கேட்டு ஒன்று பண்ணிட்டு சுற்றுற தெரியுமா, வேற லெவல் பண்ணுறா. ஆனால் அதை பார்த்து மக்கள் நம்புறாங்க. இன்னொரு எபிசோட் பார்த்தவங்க நேற்று கொஞ்சம் வெளிச்சிருப்பாங்க, நான் நம்புறேன். அப்படியே ஒரு லைக்கை போட்டு பாருங்க மக்களே, லைக்கை போட்டு தான் நம்ம வீடியோ அடுத்த சஜஸ்ட் ஆகும். லைக்கை போட்டு பாருங்க. ஏன்னா யாருமே அவனை சோக் பண்ணல, அவன் மேலே ஒரு கை மட்டும் தான் அப்படி போட்டிருந்தாங்க, இன்னொரு கையில் ரயான் கையில் பொம்மை இருந்துச்சு, யாருமே அவனை சோக் பண்ணல. அவனா ஒரு ஆக்டிங் போட்டு வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கான். அதை நம்பி வீட்டுக்குள்ள எல்லாருமே சோக்குன்னு சொல்றாங்க. மக்கள் அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நேத்து நைட்டு புதுசா இன்னொரு உருட்டு வர கொண்டு வந்திருக்கான். என்ன ரயான் குத்திட்டான் மூஞ்சில, அப்படியே என்ன ரயான் மூஞ்சில குத்திட்டான், அடிச்சிட்டான். அதை கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே கேட்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு உருட்டு வர போட்டுட்டு இருக்கான். எவ்வளவு உருட்டா போட போற இந்த வீட்டுல, எவ்வளவு உருட்டு போட போற, உன் உருட்டை வேற நம்பி ஃபயர் விடுறாங்க தெரியுமா? அதை பார்க்க எனக்கு சிரிப்பா இருக்குடா. உடனே ஒரு எபிசோட்ல உன்னை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணி காட்டிட்டாங்க. உன்னை யாருமே அடிக்கல, உன்னை யாருமே சோக் பண்ணல, ஆனா ஒன்னு காட்டுற தெரியுமா, வேற லெவல்ரா. நேத்து நைட்டு சாச்சனை வந்து நம்ம ராணாவை கூட்டு உட்கார வச்சு ஒரு பிளான் போடுறாங்க. என்ன ராணாவே நீ வந்து சண்டை போட்டு தெரியுமா, அந்த சண்டையை பார்த்து எனக்கு பயமாயிட்டு உனக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்கன்னு யோசிச்சுட்டேன், அதனால தான் உன்னை பிடிச்சி உட்கார வச்சு உன்னை சொல்லிட்டேன், நீ புரிஞ்சுக்கோ, ரெட் கார்டுன்னு ஒன்று இருக்கு, சண்டை போட்டால் ரெட் கார்டு கொடுத்துருவாங்க, ஸோ தயவுசெய்து நீ அதை பண்ணிடாத சரியா, இந்த வீட்டில் எனக்கு நீ வேணும், நீ இருக்கிறதுல ரொம்ப நல்ல பிளேயரு, ஸோ தயவுசெய்து சண்டை போட்டுறான்னு சொல்லிட்டு ராணுவுக்கான மண்டையை பிடிச்சி கழுவிட்டு இருக்காங்க. ராணு உடனே அந்த இடத்துல ஓ அப்படியா நல்ல பிளேயரா, நீ அப்படி சொல்றியா, சூப்பரா சூப்பரா, அப்படி நீ உண்மையாவே இன்னசென்டா இல்ல இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறியா? ஏட்டா அவங்க எல்லாருமே உன்னை ஓட்டிட்டு இருக்காங்க, உன்னை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க, உன் மண்டையை கழுவி அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு தெரியுதா தெரியலையா? ஒரு இளவும் தெரியாம நீ எதுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்க? நாளைக்கு ஒஸ்ட் வரை இவனுக்கு தான் கொடுக்குறானோ, எப்படி ஒஸ்ட் பெர்ஃபார்ம் இவனுக்கு தான் கொடுக்குறானோ, அப்போ வச்சு புரிஞ்சுக்கோ, நீ இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ணல, உன்னை சும்மா தூக்கி சுத்திட்டு இருக்கானு சொல்லி புரிஞ்சுக்கோ. புரிஞ்சு பொழைச்சுப்பேன் நான் நம்புறேன். இவன் பொழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அந்த வேலை நேற்று நைட்டு சாச்சனை தெளிவா கூட்டு உட்கார வச்சு, ஸோ தயவுசெய்துக்கு அப்புறம் சண்டை போடாத, ரயான் மேல தான் நிறைய தப்பு இருக்கு, ரயானை கண்டிப்பா சாட்டர்டே சண்டே கேட்பாங்க, ஸோ நீ தயவுசெய்து எப்பவுமே கோபப்படாத, கோபப்பட்டு சண்டைக்கு போயிடாத, ஸோ தயவுசெய்து இதை மட்டும் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு ராணுவ கூட்டு உட்கார வச்சு பயங்கரமா மண்டையை கழுவுறாங்க. அந்த இடத்துல ராணுவ தலையாட்டிட்டே இருக்கு, ஆமா ஆமா நான் கோபப்படக்கூடாது ஆமா ஆமா ஆமான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தலையாட்டிட்டே இருக்கும்போது கூட 2 பாயிண்ட் எடுத்து போட்டுட்டு இருக்கா சாச்சனை. என்னன்னா அவன் தான் வேணும்னு அடிக்க வந்தான், நீ அடிக்கல எனக்கு தெரியும், நான் அவனை பார்த்தேன், உன் மேல அடிபட்டுச்சு அப்படிங்கும்போது அந்த இடத்துல டக்குன்னு ராணுவ சொல்றான், ஆமா என்ன அடிச்சுட்டான், எனக்கு இந்த இடத்துல தான் இங்கே அடிச்ச மாதிரி, பட் எனக்கு தெரியல பார்த்துக்கோ சரியா, நான் அடிச்சிட்டான், எனக்கு நல்லா தெரியும் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அடுத்த உருட்டை வேற போடுறான். இன்னும் என்னென்ன உருட்டை போட போறான்னு எனக்கு தெரியல, நாளைக்கு என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியல, நாளைக்கு மேபி இப்படி சொல்லுவான், என்ன முத்தம் கொடுத்துட்டான்னு சொல்லுவான். எனக்கு சொல்லக்கூடிய ஆள் தான் ப்ரோ, கலர் கலரா உருட்டான், கலர் கலரா கண்ட மணி கணத்தெல்லாம் உருட்டிட்டு இருக்கான். ஸோ அந்த வேலை இன்னொரு விஷயத்த வேற பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கான். என்ன அடிச்ச கூட பரவாயில்ல, மஞ்சள் வயிற்ற பிடிச்சி இழுத்து ரொம்ப தப்பு பார்த்துக்கோங்க, மஞ்சள் வயிற்ற பிடிச்சி அப்படி இழுத்துருக்க கூடாது, ரொம்ப ஒரு மாதிரி ஆடுறான், இது கண்டிப்பா மக்கள் பார்ப்பாங்க, கண்டிப்பா மக்கள் பார்த்து அதுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து ஒப்பிச்சிட்டு இருக்காங்க. கடைசியில் நான் யோசிச்சுட்டே இருக்கேன், சாச்சன் இப்படி பேசுற ஆள் கிடையாது, இவ யாரையும் கூட்டு உட்கார்ந்து இப்படி யாருக்கும் அட்வைஸ் கொடுக்க மாட்டாள், இவருக்கு ஒரு தேவைன்னா தான் அங்கிட்டு போய் பேசுவான்னு சொல்லி பார்த்தா கடைசியில் சொல்லிட்டா என்ன சொல்றா தெரியுமா, நாளைக்கு நான் எப்படியா வின் பண்ணோம், உனக்கு யார் வின் பண்ண சொல்லு, நாங்க 4 பேர் இருக்கோம், ஜெஃப்ரிக்கு வெளியே அதிகபட்ச சப்போர்ட் இருக்கு, உனக்கு தெரியும்ல, ஆமா தெரியும், யார் ராணோ சொல்றான், ஆமா எனக்கு தெரியும், அப்ப எனக்கு தானே நீ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரணும் நீ நினைப்ப, ஆமா சாச்சனாக்கு தானே வரணும், யார் இப்படி சொல்றான்பா, ராணோ சொல்றான், ஆமா சாச்சனாக்கு தான் அந்த பாஸ் வரணும், சாச்சனா தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எனக்கு சிரிப்பா வந்துச்சு.
எப்படி நண்பர்களே, எனக்கு சிரிப்பா வருது. இவனுக்கு என்ன ஆச்சு, இல்ல இந்த பொண்ணு உண்மையாவே செம்மையா மண்டே கழுவுறாலும் எனக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியில சொல்லிட்டா, நாளைக்கு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, நீ வேற எதுவுமே பண்ண வேணாம், ஜெஃப்ரியை மட்டும் பிடிச்சிரு சரியா, ஜெஃப்ரியை மட்டும் பிடிச்சி லாக் பண்ணி வச்சிரு, அவனை விட்டுறவே விட்டுறாத, நான் எப்படியாச்சும் பூந்து உள்ள போயிருவேன். நான் வந்து சிவானிட்ட சொல்லிட்டேன் என் பொம்மை எடுக்க சொல்லிட்டு. ஸோ சிவானை எப்படி என் பொம்மை எடுத்துட்டு உள்ள போயிருவாங்க, நான் சிவான பொம்மை எடுத்துட்டு உள்ள போயிடுறேன். ஸோ எப்படியாச்சும் எங்களை காப்பாத்திரு. ஒரு ரவுண்டு நீ ஜெஃப்ரியை மட்டும் தூக்கிட்டேனா அடுத்த ரவுண்ட் நான் எப்படியும் சமாளிச்சிடுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஜெஃப்ரியை மட்டும் எப்படியா தூக்கிட்டு விட்டுருன்னு சொல்லிட்டு ராணுவ மண்டையை பிடிச்சி கழுவிட்டு இருக்கா. இந்த இடத்துல ராணுவ என்ன சொல்றான் தெரியுமா, ஓகே அப்படிதானே, ஜெஃப்ரியை மட்டும் லாக் பண்ணுமா, எப்படி லாக் பண்ணும், இப்படியா எப்படி லாக் பண்ண சொல்லி, இப்படியா பண்ணிடுவா, இப்படி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பயங்கரமா கேட்டுட்டு இருக்கான். இந்த இடத்துல நம்ம சாட்சி பயங்கரமா ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க. நீ பெருசா ஒன்றும் பண்ண வேண்டாம் சரியா, நீ என்ன பண்ற, அவன் யார் பொம்மை எடுத்தாலும் அவனை இப்படி லாக் பண்ணிடு, இப்படி அப்படி லாக் பண்ணல, அந்த மாதிரி பண்ணிடு, நான் ரொம்ப ரகடா பண்ணிடுறத, கோபமா பண்ணிடுற சரியா, நீ கோபம் எனக்கு தெரியும், நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, நீ தயவுசெய்து அப்படி பண்ணிடுறத லைட்டா அப்படி பிடிச்சிக்கோ, நான் உள்ள போயிடுறேன் சரியா, போயிட்டான பிரச்சனை இல்லை. எப்படியாச்சும் நம்ம அந்த இடத்துல நம்ம ஜெஃப்ரியை மட்டும் அவுட் பண்ணிட்டா நான் எப்படி வின் பண்ணிடுவேன், உனக்கு நான் வின் பண்ணலாடா, உனக்கு நான் வின் பண்ணறடா, இப்படியே கேட்கற அந்த பொண்ணு, இப்படியே கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த சைடுல இருந்து ராணுவ, ஆமா நீ வின் பண்ணோம், சாச்சனா தான் எனக்கு வின் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்தா எனக்கு என்ன தெரிஞ்சு தெரியுமா, ரைட்டு இந்த பொண்ணு மண்டையை கழுவிட்டா, மண்டையை கழுவுன்னு வச்சுட்டு என்ன பண்ண போறான் தெரியுமா, ஓகே நம்மளை நம்பி ஒருத்தவங்க பொறுப்பு கொடுத்துருக்காங்க, பொறுப்பு வந்துட்டு இனி நம்ம பருப்பு மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு காலையில் நடக்க போற டாஸ்க்ல இவன் ஏதோ ஒன்று பண்ண போறான், அன்னி திருப்பி பஞ்சாயத்துல மாட்ட போறான்னு எனக்கு தெரியுது. நேத்துக்கான 1 hour எபிசோட பார்த்த மக்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இவனை யாருமே சோக் பண்ணல. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதை தான் நேற்று நான் காலையில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அவனை யாருமே சோக் பண்ணலங்க. இவன் அங்க லாக் பண்ணி உட்கார்ந்துருக்கான். ரயான் ஒரு கையில பொம்மையை வச்சுட்டு இன்னொரு கையை இப்படி கழுத்துல போட்டுக்கிட்டு, கழுத்துல கூட போல இப்படி சொல்ற இப்படி போட்டிருக்கான். ஓகேவா, இப்படி போட்டுட்டு பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சோக்குக்கும் ஹோல்ட் பண்ணி இழுக்கிறதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. சோக்கு நான் இந்த இடத்துல லாக் பண்ணி நெரிக்கிறது, அதுக்கு பேர் தான் சோக்கு. இவன் பண்ணது ஹோல்ட் பண்ணி பிடிச்சி இழுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுவே தெரியாம நிறைய பேர் சும்மா ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. நல்ல எபிசோட் பாருங்க, எபிசோட் பார்த்துட்டு வந்து பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க, 2 தடவைக்கு 3 தடவை பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு கையில பொம்மை இருக்கும், ஒரு கையை வச்சு சோக் பண்ணி இழுக்க முடியாது. அப்படியே சோக் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா முத்துக்குமரன் சுனிதாக்கு போட்டான்ல, அந்த மாதிரி இவன் துடிச்சு பின்னாடி வந்திருப்பான். அப்படி எந்த இடத்துலயும் வரவே இல்லை. ஸோ அதனால சோக்கு விழவே இல்லை. இவன் புதுசா ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு இன்னொரு சீனை கிரியேட் பண்ணிட்டான், என்ன அடிச்சுட்டான், அப்படியே நான் அடிச்சுட்டான், ஓடி வந்து என்ன குத்திட்டான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து கவனிச்சேன், ஐயோ என்ன அடிக்க வரான்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அடுத்த உருட்டை வர போட்டுட்டு இருக்கான். மொத்தத்தில் இவன் எத்தனை உருட்டை போட போறான்னு எனக்கு தெரியல. இதை சேதனை சாட்டர்டே சண்டே கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அட்ரஸ் பண்ணி 2 பேருக்கும் ஒரு வார்னிங் கொடுக்கணும். நீ அடிக்க போனது தப்பு, நீ வந்து இப்படி பண்ணது தப்பு, அப்படி பண்ணது தப்பு, எல்லாருக்கும் ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டா மட்டுமே நல்லா இருக்கும். இல்லைன்னா வரப்போற வாரங்கள் இதை பண்ண நமக்கு மாசு, இதை பண்ண நமக்கு ஒரு சீன், இதை பண்ண நமக்கு ஒரு கெத்து நினைச்சு கண்டிப்பா ஒரு வேலையை காட்ட போறானா, அந்த வேலையை காட்டினா கண்டிப்பா அவனுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும், அவனுக்கு தெரியாது. ஏன்னா கண்டிப்பா இந்த சாட்டர்டே சண்டே மேபி ஆடியன்ஸை கைத்தட்ட விட்டுருவானு. இப்போ ராணா எந்திக்குமோ கைத்தட்டு, ரயான் எந்திக்குமோ கைத்தட்டு தண்டை விட்டுட்டானுன்னா அடுத்த வாரங்கள் ஓகே நம்ம பண்ண மாசீன் ஆயிட்டுன்னு சொல்லி அதே விஷயங்களை பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயம் நடந்துடக்கூடாது, என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒன்று சொல்லி ஆகணும், என்னதான் நம்ம அவங்க பேர் என்ன சாச்சன் வந்து பிளான் போட்டாலும் இந்த கர்மான்னு ஒன்று இருக்கு தெரியுமா. நேற்று நைட் ஒருத்திக்கு ஜெஃப்ரியோட பிளான் போட்டு ஜெஃப்ரி ஒத்துக்கலன்னு உடனே ஒரு பிளானை மாற்றி ஜெஃப்ரி அடிக்க ட்ரை பண்ணி தெரியுமா, அப்போவே உங்கள் கேம்ஸ் காலி ஆகிட்டு. ஸோ இந்த கேமில் சாச்சனால அவுட் ஆயிடுறாங்க, ஜெஃப்ரி தான் இந்த பொம்மை டாஸ்க்கை வின் பண்ணுறான். அது எல்லாமே கர்மா தான் ப்ரோ. யாருக்கா கெடுதல் நினச்சிங்கன்னா உங்கள் கேம் காலி ஆயிரும். இந்த பொம்மை டாஸ்க்கை பொறுத்த நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த டாஸ்க்கில் நீங்கள் வின் பண்ணணும்னு நினச்சி ஆடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களை தேடி வெற்றி வரும். அதை விட்டுட்டு யாரையா தோக்கடிக்கணும், யாரையா முடிச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்தடுத்த ரவுண்டே நீங்கள் அவுட் ஆயிடுறீங்க. இந்த இடத்துல எனக்கு சாச்சனை அவுட் ஆகும்போது அவங்க மூஞ்ச பார்க்கணும், எவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னு சொல்லி நான் எட்டி பார்க்கணும். இதை பற்றி உங்களுக்கான கருத்தை சொல்லி மாறகாமகமா இல்லை படுங்க. ராணோ வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க ராணோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம் எவ்வளோ நாட்கள் எப்படி நீங்கள் ஒளிஞ்சு ஆடுறீங்க, எப்படி இந்த இன்னசென்ட் காட்டுறீங்க. அதான் முத்து சொன்ன மாதிரி தான் ப்ரோ, இவன் தான் பப்பட் மாஸ்டர், அழகா நேக்கா கொண்டு போயிட்டு இருக்கான். இன்னசென்ட் இவன் சாரி கேட்டான் தெரியுமா நேற்று, அந்த சாரியுமே ரயான் வந்து சாட்டர்டே சண்டே கேட்க போறேன்னு சொன்னான், அதுக்கு பயந்து தான் கேட்டான். ஓகேவா, அதுதான் நேற்று நைட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான். சாட்டர்டே சண்டே கேட்டால் நான் என்ன சொல்லணும் மொத்தத்தில் எனக்கு பயம் வந்துட்டு, பயங்கரமா வந்துட்டு, பயம் வந்ததுல என்ன செய்யன்னு தெரியாம இப்ப பக்குன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். முடிச்சு விட்டாங்க ப்ரோ, நல்லா முடிச்சு விட்டாங்க, முடிச்சு விட போறாங்க ப்ரோ, முடிச்சு விட போறாங்க.